ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஜீவன் விசுவாச கூடாரம் பெரும்பாக்க செம்மஞ்சாரி திருச்சபை வழங்கும் தெய்வ வார்த்தையை கேளுங்கள். இந்த நேரத்தில் உங்களோடு என் அன்பு துணைவியார் தேவனை பாடி ஆராதிக்க வருகிறார்கள். நீங்களும் நானும் சேர்ந்து நாம் எல்லோரும் தேவனுடைய பாடலை கேட்க போகின்றோம், ஆராதனை மகிழ போகின்றோம். பிறகு நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் நடத்துவாராக. பாடலை கேட்டு எல்லாரும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் பாடி மகிழ போகிறோம். வாருங்கள், நம் தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். வாங்க தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உன் கிரியைக்கு பலன் தருவார் தேவன். நம்ம எல்லா கிரியைக்கு தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. இழந்து போனதை திரும்ப தந்திடுவார், இன்னல்கள் மாற்றிடுவார். இருண்ட வாழ்வினில் வெளிச்சம் தந்திடுவார், எழும்பி பிரகாசிப்பார். இழந்து போனதை திரும்ப தந்திடுவார், இன்னல்கள் மாற்றிடுவார். இருண்ட வாழ்வினில் வெளிச்சம் தந்திடுவார், எழும்பி பிரகாசிப்பார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிந்தனை அவமானம் நம் வாழ்வில் நீங்கிடும் ஐயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஆண்டவர் நிந்தனை அவமானம் எல்லா நிந்தனைகள் எல்லா அவமானங்களையும் ஆண்டவர் இன்று மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நிந்தனை அவமானம் நீங்கிடும் உன் வாழ்வில் தேவன் நீதி செய்வார். இச்சகம் பேசியோரை கண்கள் முன்பாக உங்களை உயர்த்திடுவார். நிந்தனை அவமானம் நீங்கிடும் நம் வாழ்வில் தேவன் நீதி செய்வார். இச்சகம் பேசியோரை கண்கள் முன்பாக நம்மளை உயர்த்திடுவார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உன் கிரியைக்கு பலன் தருவார், உன் வாழ்விலே நன்மை அருள்வார். உன் கிரியைக்கு பலன் தருவார், உன் வாழ்விலே நன்மை அருள்வார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்தம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்தம். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னத தேவன் நம்மோடு இருக்க ஒருவரும் நமக்கு எதிர்த்து நிற்பதில்லைங்க ஐயா. தேவன் நம்மோடு இருக்கும் போது ஒருவரும் நம்மளுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார்.
தேவன் என்றும் முன்னோடு ஒருவரும் மிதிப்பதில்லை. கைவிட மாட்டார், விலகிட மாட்டார், காலமெல்லாம் நடத்தி செல்வார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உன் கிரியைக்கு பலன் தருவா, உன் வாழ்விலே நன்மை அருள்வா. உன் கிரியைக்கு பலன் தருவா, உன் வாழ்விலே நன்மை அருள்வா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்தம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்தம். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை நீங்க நினைக்கிற வாழ்க்கை பயணத்துல அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனை மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற, எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லையே, நான் சுற்றி பார்க்கிற எல்லா இடங்களிலும், நான் எதிர்பார்க்கிற எல்லா இடங்களிலும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் எல்லா இடங்களிலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணப்பட்டிருக்கிறதே, வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன் வழியை கர்த்தர் திறக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். உன் வழியை எந்த வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழியை கர்த்தர் திறக்க கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6 முதல் 6:30 மணி வரை நாம் தேவனுடைய வார்த்தையை நான் கொடுத்து கொண்டு வருகிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் தேவன் இந்த நாளில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை இந்த நேரத்தில் ஒரு சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தத்தை ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தை நாம் கேட்க போகின்றோம், வாசிக்க போகின்றோம். வாசிங்க பார்ப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? பிரியமானவர்களே, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அநேக காரியங்கள் இருந்தும் கர்த்தருடைய வாழ்க்கையில புதிய காரியம் செய்யல என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்துல கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை, இந்த நாளில் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. கர்த்தர் அது எப்படி நான் செய்ய போகின்றார் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகின்றோம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலிருந்து 21ஆம் வாக்கியம் வரை. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. போதும் சகோதரி, வழி இல்லாத இடத்தில் தேவன் வழியை உங்களுக்கு உண்டாக்க போகின்றார். ஒருவேளை நீங்க நினைக்கிற வாழ்க்கை பயணத்துல அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனை மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற, எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லையே, நான் சுற்றி பார்க்கிற எல்லா இடங்களிலும், நான் எதிர்பார்க்கிற எல்லா இடங்களிலும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் எல்லா இடங்களிலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணப்பட்டிருக்கிறதே, வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதை நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன் வழியை கர்த்தர் திறக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். உன் வழியை எந்த வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழியை கர்த்தர் திறக்க கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். என் அன்பு தேவ பிரியமான சகோதரன் சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை, வழியை திறக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். ஒருவேளை உனக்கு வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், உனக்காக வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்கிறார், உனக்கு எந்த வழி அடைக்கப்பட்டு நினைக்கிறாயோ அந்த வழிகள் அல்ல, நான் உனக்காக புதிய வழி திறக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். நீங்க நினைக்கலாம்,
எவ்வளோ வழிகள். நான் முயற்சி பண்ணி பண்ணி போறேன் பாஸ்டர், எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது. நான் முயற்சி பண்றேன், எந்த ஒரு வழியும் திறக்க மாட்டேங்குது. எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறாயா? இல்ல, மனுஷர்கள் நான் போய் முயற்சி பண்ற எல்லா காரியமும் எனக்கு எதிராக மனுஷர்கள் யாரோ ஒன்று வந்து அவன் அடைத்து விடுறான்னு நினைக்கிறாயா? யார் அடைத்தாலும் கர்த்தர் அடைத்த வாசலை கர்த்தர் இறங்கி திறக்க போகின்றார். ஒருவேளை உங்களுடைய உறவுகள், உங்களை அயலார்கள் உங்களுடைய வழிகளை அடைத்து விடலாம். உங்களுடைய ஆசீர்வாத வழியை நீங்கள் போகிறது முன்பதாக அவங்க போய் வழியை அடைத்து விடலாம். ஆனா கர்த்தர் சொல்கிற வார்த்தை, யார் அடைத்தாலும் நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்கு நான் புதிய வழியை காண்பிப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் போது இங்கு ஒரு புதிய ஒரு வழியை பார்க்கின்றோம். வாசிக்கலாம். யோசுவா 3:16. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. இந்த வழியை யாரால அடைக்க முடியாது? ஆமென் சொல்லுங்க. இந்த வழியை யாரால அடைக்க முடியாது? இது தண்ணீர் வருகிற வழி. இந்த வழியை ஒருவரால் அடைக்க முடியாது. உன் வழியை யார் அடைக்க வந்தாலும் கர்த்தர் அவைகளை அடைக்க விடமாட்டார் என்பது உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்கின்றேன். நீங்க நினைக்கலாம், வழியை யாரோ அடைச்சிட்டு இருக்கிறாங்க. சத்ருவே வந்தாலும், உன் உறவுகளை எதிர்த்து நின்றாலும், அயலாறு நின்றாலும், கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் ஒருவரும் வழியை அடைக்க முடியாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். அந்த வழி கர்த்தர் திறக்கின்ற புதிய காரியமா இருக்க போகிறது. நீங்க எதிர்பார்க்கிற முயற்சி பண்ற எல்லா காரியம் ஜெபத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, உபவாசத்தோடு இருங்க. நீங்கள் படுகின்ற பிரயாசம் ஒருபோதும் வீண் போகாது நினைங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் ஒருபோதும் வீண் போகாது நினைங்க. ஒருவேளை நாட்கள் கடந்து போகலாம், வாரங்கள் கடந்து போகலாம், மாதங்கள் கடந்து போகலாம். ஆனா கர்த்தர் செய்ய நினைக்கிற ஒரு காரியம், நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் பிரயாசப்படுற காரியத்தை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதில்லை. உங்களுக்கு மேலாக அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு எவை என்று தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். இந்த வழியை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தேவை சந்திப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வார்த்தை நாம் வாசி கேட்போம். மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசி கேட்போம். ஆகிலும் நான் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பாருங்க, தேவையான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பக்கத்துல இருந்தாங்கன்னா யாராவது சொல்லுங்க, தேவையான நேரத்துல உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஆண்டவர். தேவையான ஒரு விஷயத்துல, தேவையான காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். மனுஷன் சொல்லுவான், நான் உதவி செய்யறேன், கண்டிப்பா பாஸ்டர் உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், வாங்க நான் உதவி செய்யறேன். போன்ல கூப்பிடுவார், நம்பி நம்ம போவோம். இன்னைக்கு வாங்க, அங்க போன பிற்பாடு இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொன்னார்னா செய்வார். மனுஷன் நம்பாதீங்க. வேதம் சொல்றது, மனுஷன் நம்புறதை பார்க்கும் கர்த்தர் மீது பற்றா இருப்பது நலம் என்று வேதம் கூறுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரியை கர்த்தர் சொல்கிறார், தேவையான நேரத்தில் அவர் செய்வார். மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டனே, ஒரு விழாவை வச்சுட்டனே, ஒரு ஜப கூட்டத்தை வச்சுட்டனே, இல்லாத ஒரு மீட்டிங்கை, ஒரு சுவிசேஷ கூட்டத்தை வைத்து விட்டனே, நான் எங்க போவேன் ஏது போவேன்னு நினைக்கலாம். கடைசி நேரத்தில் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன், மீட்டிங் நடக்க போகுது, எனக்கு பணம் எங்கன்னு கிடைக்கும், ₹1 இல்லை, நான் தைரியமா இறங்கிட்டேன், கர்த்தரை நம்பி இறங்கிட்டேன், என்ன பண்ண போறேன், நீங்க திகைத்து நிற்கலாம். ஆனா கடைசி நேரத்துல கூட கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் தேவை கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய இருக்கிறதை காட்டிலும் கர்த்தருக்கு நீ விதைக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் தேவை என்னதென்று தெரியும். 2 காசு உள்ள சகோதரி இருக்கதையும் போட்டுட்டா, அடுத்த வேலைக்கு என்ன என்பது தெரியாது. ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த காசை அவனுக்கு போட்டா, கர்த்தர் அந்த காணிக்கை சிறந்த காணிக்கை என்று எண்ணினார். ஏன்னா அடுத்த வேலைக்கு எடுத்து வைக்கல,
பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் தேவை என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார். தேவையான நேரத்தில் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வளரா இருக்கிறார். நீங்க இவங்களை தேடி அவங்கள தேடி அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க தருவாங்க, அவங்க தருவாங்க, போவே போகாதீங்க. நான் அடிக்கடி என்னுடைய சபை மக்களிடத்திலும் என்னுடைய மனைவி எடுத்து சொல்வது உண்டு, யாருக்கிட்டையும் நம்ம நிற்க தேவையில்லை. நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவையான நேரத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு செய்வன கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். அதே மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 அப்படியே கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எலியாவுக்கும் மோசேக்கும் ஒரு கூடாரத்தை போடலாம்னு சொல்லிட்டு கர்த்தரிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு கூடாரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க வீடு இல்லை, வாசல் இல்லை, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஏன் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என்னோட உறவுகள் இரத்த உறவுகள்லாம் நல்லா இருக்காங்க, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்காத. இல்லாதவளை கர்த்தர் இருக்கதாக மாற்றும் தெய்வம் நம் தேவனா இருந்து கொண்டிருக்கிறார். தேவையானதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வன் இருந்து கொண்டிருக்கின்றார். உலகம் வளரலாம், ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் அளவுக்கும் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? யாத்ராகமம் 34:10 கொண்டு வாசிக்கலாம். யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, குறைவான இடத்தில் கர்த்தர் நிறைவை உண்டாக்க போகின்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. குறைவான இடத்தில் கர்த்தர் நிறைவை உண்டாக்க போகின்றார். நீ குறைந்து போகிற நினைக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நிறைவை உண்டாக்க போகின்றார். உன் வாழ்க்கையில எது குறைஞ்சதுன்னு நினைச்சையோ, உங்க குடும்பத்துல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது குறைந்ததுன்னு நினைத்தாங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக மாற்ற போகின்றார். நிறைவு வருகின்றது. நிறைவு வரும்போது குறைவு ஒழிந்து போக சொல்வது வேதம். இன்னைக்கு கதை சொல்கிற வார்த்தை, நிறைவை கொடுக்க போறேன். குறைவை பத்தி கவலைப்படாத. சொல்லுங்க, குறைவு சொல்லதான், குறைவு வரதான் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். உங்க மேல நிறைவை உண்டாக்க போகின்றார். நிச்சயமாக கர்த்தர் உயர்த்த போகின்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 49 50 வசனமும். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆமென், அல்லேலூயா. முடிந்து போன காரியத்தை கர்த்தர் துவங்கி வைக்கிறார். முடிந்து போன இடத்துல கர்த்தர் துவங்கி வைக்கிறார். இயேசு சொல்றாரு, அவன் மரித்து போனான்னு நினைக்காத, அவன் இதுக்கப்புறம் உயிரோட வரப்போறான். அவனுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவன் விசுவாசத்தை அறிக்கைறான். திரும்பி அந்த வசனம் வாசிக்கலாமா? கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிரியமானவர்களே,
கர்த்தர் உன் வாழ்க்கையில புதிய காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீ முதல்ல செய்ய வேண்டிய காரியம், பயப்படாதீங்க. யார் என்னை கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். வாசிங்க சிஸ்டர். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவங்க மறிச்சுட்டாங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு அவங்க மறிக்கல, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றார். ஆமென். அவங்க பெத்தவங்களை பார்த்து சொல்றாரு, அவன் சாவலையா, அவ தூங்கிட்டு இருக்கிறா, அவன் மறுச்சன்னு சொல்றீங்க, அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த இடத்துல வந்து கீழே வந்து வாசிந்தாங்க சார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால், மரித்துட்டாங்க, செத்துட்டாங்கன்னு என்னதுனால அவரை பார்த்து நகைத்தார்கள். அவரை பார்த்து ஏளனமாக நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். பிரியமானவர்ல, இந்த நகைப்பு நம்ம ஜெபிக்க போகணும், எங்க நன்றோம், ஏது நன்றோம், எப்போ வரும், அது மாதிரி எங்கேயும் எப்போதும் நகைக்க. போன வாரம் அதான் செய்தி நான் கொடுத்தா நினைக்கிறேன். நகைக்கிற வாழ்க்கை நிச்சயமா நிம்மதி இருக்கவே இருக்காது. யாரையும் ஏளனமாக எங்கேயும் எப்போதும் நகைக்காதீங்க. இயேசு அவன் செத்துட்டான்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவன் சாகலன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. இயேசு சொன்ன உடனே அவங்க நகைக்கிறாங்க. அதுக்கு அவர் இயேசு ஒன்று பண்றாரு, இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கையை பிடிச்சு என்ன சொல்றாரு, முடியாத காரியத்தை கர்த்தர் முடிக்க முடியாது செய்வார். உன் உயிரையே போன இருந்தாலும், உன் வாழ்க்கையே முடிஞ்சிருந்தாலும், கர்த்தர் உன்னை பார்த்து யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர் தொட்டு சொல்றாரு, மகளை எழுந்துடுன்றாரு. சிஸ்டர். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. அவரை இழந்துட்டாங்க. உயிரோட இழந்த உடனே இப்ப எங்க நகைச்சவங்களும் எங்க போனாங்கன்னு தெரியாது. ஆனா இயேசுவால வல்லமை உண்டு. இயேசுவை நேசிக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வல்லமை பெற்றவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம். இயேசு நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார். அவர் வல்லமையின் ஆண்டவர். நிச்சயமாகவே வல்லமையான பெருத்த காரியம் செய்வார் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் பெரிய காரியம், புதிய காரியம் செய்ய போகிறார். அப்படியே கண்களை மூடலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளுக்காக நன்றி. உடைய வாழ்க்கையில புதிய மாற்றம், புதிய காரியத்தை நீ செய்யும்படியாக ஸ்தோத்திரம். ஒருவேளை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காத இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், எத்தனையோ காரியம் பாஸ்டர், எத்தனையோ வருஷங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை. திருமணம் ஆகாத காரியங்கள், வியாதியின் காரியங்கள், வீடு கட்ட முடியாத காரியங்கள், வேலை இல்லாத காரியங்கள். ஆண்டவரே, எனக்கு சரிய பலவீனம் இருக்கு, என்னால் அந்த பலவீனத்தில் முற்றுமா நீங்க முடியலன்னு காரியங்கள், எதுவா தீராத பிரச்சனைகள், தீராத வியாதிகள், தீராத கடன் தொல்லைகள், ஆண்டவரே தீராத பிசாசு தந்திரங்களா மந்திர காரியங்களா என்பது தெரியல, என்னவோ தெரியல. என் குடும்பம் அப்படியே ஒரு குடிசையை போல முழுங்கி கிடக்கிறது, என்னால முடியல. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக பட முடியல நினைக்கிற மத்தியில கர்த்தர் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் கர்த்தாம். இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி கொள்வார்களாக. அப்பா, எங்க வெட்கப்பட்டாங்களோ, எங்க அவமானப்பட்டாங்களோ அங்க ஆண்டவரே ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் கர்த்தாம். ஒரு புதிய வழி, புதிய காரியங்கள் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் கர்த்தாம். ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. அப்பா, ஒரு அற்புதம் நடக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் கர்த்தாம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, என்னோட பேச யாரும் இல்லை. நான் எங்கெங்கேயோ போறேன், பேங்க் ட்ரை பண்றேன், எங்கெங்கேயோ ட்ரை பண்றேன். எனக்கு ஒரு வழிவாசல் திறக்க முடியாம இருக்கிறது. எனக்கு என்னோடு பிறந்தவங்க, எனக்கு எதிராக நிற்கிறவங்க, எனக்கு விரோதக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் நல்லா இல்ல முடியும். நான் வந்துட்டு சபைக்கு போறேன், ஜெபிக்கிறேன், நான் வாழ்க்கை நடக்க முடியும் நினைக்கிற ஒரு மாத்திலும் கர்த்தர் பெருத்த அற்புதம் செய்ய முடியாத ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இல்லாத இருக்கிறதாக மாற்றும் தேவன் ஒரு பெரிய மாற்றம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மீதும் ஒரு புதிய அதிசயம், புதிய அற்புதம், புதிய வாழ்க்கை, புதிய வாசல் திறக்க முடியாத ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாழ்த்து வணக்கம் இயேசுவின் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளில் உங்களோடு பேசுவதன் கத்த கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். சேனல் 316 நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்கள்.
தொடர்ந்து அடியான் கொண்டு வருவேன். நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை உங்களுக்காக ஜெபியுங்கள், சேனலுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக, சபைக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நடத்துவாராக. ஒருவேளை நீங்கள் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி அருகில் இருப்பீர் என்றால், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், மேடவாக்ஸ் பகுதியில் இருப்பீர் என்றால், நீங்கள் காலையில், இப்பொழுது சர்வீஸ் டைம் கொஞ்சம் மாற்றிருக்கோம், வெயில் சீசனாக நாங்கள் மாற்றிருக்கோம். காலையில் 6:40 என்று சர்வீஸ் போடப்பட்டுள்ளது. போன வாரத்தில் சொன்னேன், 8 மணி சொன்னேன். என்ன ஃபஸ்ட் இந்த வாரம் நீங்கள் மாற்றிட்டீங்க கேட்பது புரியுது. சபைக்குள்ளே இருக்கிற நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 6:40 என்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுள்ளது. சரியாக 9 மணிக்குள்ளே அதை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் ஒருவேளை இந்த பகுதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாருங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க உங்கள் சகோதரன், உங்கள் ஊழியக்காரன் நான் காத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய சர்ச்சுடைய நேம், அட்ரஸ், என்னுடைய ஃபோன் நம்பர் வருகின்றது. ஒரு ஜெப வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தயவுசெய்து என்னுடைய இன்னொரு நம்பர், புது நம்பர் அங்கே கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பரில் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களை விசாரிக்கவும், உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை அழையுங்கள். ஒருவேளை வாட்ஸ்அப் இருக்கும் பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நிச்சயமாகவே நானும் என் துணைவியாரும் வந்து, என் சபையாரும் சேர்ந்து நாங்கள் வந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். நன்றி.